என்னம்மா விட்டில் பூச்சி மாதிரி விளக்கோட விளையாடிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு என் மனசு ரொம்ப நிறைஞ்சிருக்கு. ஏதாவது செய்யணும் போல தோணுச்சு. இந்த விளக்கு தான் கிடைச்சது. அதான் விளையாடிட்டு இருக்கேன். சூடா பால் கொண்டாந்து இருக்கேன், சாப்பிடுங்கம்மா. வச்சுட்டு போ, அப்புறம் சாப்பிடுறேன். ஆமா, ராஜேஷ் போயிட்டாரா? ராதாமா கூட ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்துட்டு இப்பதான் போறாரு. அவ்வளவு நேரம் அப்படி என்ன பேசிட்டு இருந்தாங்க? நான் ஒரு சண்டாளி. 2 பேரும் பேசிட்டு இருந்தத ஆரம்பத்துல இருந்தே கேட்காம விட்டுட்டேன். அவங்க கடைசியில பேசிட்டு இருந்தது மட்டும்தான் என் காதுல கணீர்னு விழுந்துச்சு. அப்படி என்ன உன் காதுல விழுந்துச்சு? ராஜேஷ் ஐயா ராதாமாவை பார்த்து உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு சொன்னாரு. நான் நினைக்கிறேன் அவங்க 2 பேருக்கும். நீ என்ன நினைக்க வேணாம், போய் அக்கா வர சொல்லு. சரி. என்னம்மா அங்க உங்க தங்கச்சி விளக்கோட விளையாடிட்டு இருக்காங்க, நீங்க இங்க நெருப்போட விளையாடிட்டு இருக்கீங்க. இப்ப என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒண்ணு வேண்டாம், உங்க தங்கச்சி கூப்பிடுறாங்க, போய் பாருங்க. சரி நீ போ, நான் போய் பாத்துக்கிறேன். மீரா, என்ன வர சொன்னியாமே, என்ன விஷயம்? மீரா, ஏன் முகத்தை திருப்பிக்கிற? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ராஜேஷ் சந்தோஷமா தானே பேசிட்டு இருந்தீங்க. இந்த கேள்விய நான் உங்ககிட்ட கேட்கணும்னு தான் உன்னை வர சொன்னேன். என்னமா சொல்ற? எதையும் மூடி மறைக்க முயற்சி பண்ணாதே. வேலைக்காரி எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். எந்த விஷயத்த சொன்னா? ஹால்ல நீயும் ராஜேஷும் தனியா பேசிட்டு இருந்தீங்களா? ஆமா பேசிட்டு இருந்தோம். அப்ப ராஜேஷ் உன்கிட்ட உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடமில்லைன்னு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. இதுக்கு என்ன அர்த்தம்? வந்து வேலைக்காரி நாங்க பேசிட்டு இருந்தத அரையும் குறையுமா கேட்டுட்டு வந்து உங்ககிட்ட உளறி இருக்கான்னு அர்த்தம். உளறி இருக்காளா? பின்ன என்ன? ராஜேஷ் உன்னை பார்த்துட்டு ஹாலுக்கு வந்ததும் இவ்வளவு நேரம் நீங்க 2 பேரும் என்ன பேசிட்டு இருந்தீங்கன்னு கேட்ட. நீ அவரை காதலிக்கிறேன்னு சொன்னியா? அதுக்கு ராஜேஷ் உன்னை தவிர என் இதயத்துல வேற யாருக்குமே இடம் இல்லைன்னு உங்ககிட்ட சொன்னாரா? இதைத்தான் பேசிட்டு இருந்தோம். இந்த வேலைக்காரி சுத்த மோசம். நீயும் அவரும் லவ்வர்ஸ்ங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லி கொஞ்ச நேரத்துல என்ன குழப்பிட்டு போயிட்டா. இது பாரு, நீ நினைக்கிற மாதிரி ராஜேஷ் ஒரு கீழ்த்தரமான மனுஷனும் இல்ல. நீ சந்தேகப்படுற மாதிரி உன் அக்கா ஒரு துரோகி இல்ல. உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போறேன். நானும் பிரகாஷும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். உண்மையாவா? ஆமா. உனக்கு உடம்பு குணமான பிறகு இந்த நல்ல செய்தியை உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தேன். இப்பவே சொல்ல வேண்டிய சூழ்நிலையை நீயே ஏற்படுத்திட்ட. திடீர்னு நீ இந்த முடிவுக்கு வர காரணம்? முதல்ல அக்காவுக்கு கல்யாணம் ஆனாதானே தங்கச்சிக்கு நடக்கும். சாரிக்கா, உன்னை சந்தேகப்பட்டதுக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிறேன். உனக்கு நான் என்ன தண்டனை கொடுக்க போறேன் தெரியுமா? அக்கா கன்னத்துல முத்தம் கொடுக்கணும். குட் நைட். குட் நைட். ராதா, வாங்க பிரகாஷ். அவசரமா வர சொல்லி போன் பண்ணிய, என்ன விஷயம்? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மனம் விட்டு பேசணும்னு தான் உங்களை இங்க வர சொன்னேன். ராதா, இந்த இடம் உனக்கு நினைவு இருக்கா? 6 வருஷங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன். நீ மெட்ராஸ்க்கு நர்ஸ் கோர்ஸ் படிக்க போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி மனம் விட்டு பேசணும்னு நான் உன்னை இங்க வர சொன்னேன். Am I correct? Yes, you are correct. இங்கதான் நண்பர்களா பழகின நாம 2 பேரும் திருமணம் செஞ்சுக்க தீர்மானம் பண்ணோம். ஆனா அன்னைக்கே அந்த தீர்மானம் கருவிலேயே சிதைஞ்சு போகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. நான் அப்படி நினைக்கல. அந்த தீர்மானத்தை மறுபரிசீலனை செஞ்சு உங்களுக்கு மனைவியா வரதா முடிவு எடுத்துட்டேன். என்ன மன்னிச்சிடுறாதா? உன்னோட முடிவை நான் ஏத்துக்க தயாரா இல்ல. இத்தனை காலமும் என்ன தவிர வேற யாரையுமே கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லைங்கிற வைராக்கியத்தோட வாழ்ந்துட்டு இருக்கீங்க. இப்ப நானே வழிய வந்து உங்களை கணவரா ஏத்துக்கிறேன்னு சொல்லும்போது ஏன் வழிய மறிக்கிறீங்க? இன்னொருத்தர் காதலிய மனைவியா ஏத்துக்கிறதுக்கு என் மனம் இடம் தரல. பிரகாஷ், அதிர்ச்சி அடையாத ராதா. ராஜேஷ் நீயும் ஒருத்தர் உயிருக்கு உயிரா நேசிக்கிறதும் அதனாலதான் நடக்கிறது நம்ம கல்யாணம் நின்னு போச்சுங்கிறதும் எனக்கு நல்லாவே தெரியும். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த உண்மைய ஏற்கனவே உங்க அத்தை என்கிட்ட சொல்லிட்டாங்க. நானும் ராஜேஷும் காதலிச்சது உண்மைதான். ஆனா எங்களுக்குள்ள இதுவரைக்கும் எந்த விதமான தவறான தொடர்பும் கிடையாது.
இன்னமும் நான் தீண்டப்படாத மலராத்தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீங்க என்ன மனைவியை ஏத்துக்கிட்டீங்கன்னா சந்தேகத்திற்கு அப்பாற்பட்ட குடும்ப பெண்ணா வாழ்க்கை நடத்துவேன். ராதா, நீ யாருக்கு மனைவியா போனாலும் நல்ல குடும்ப பெண்ணா வாழ்ந்து காட்டுவேங்கிறதுல எனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை. ஆனா நீ யாருக்கு மனைவியா போனுங்கிறது தான் காலத்தின் கேள்விக்குறி. என்னை பொறுத்த வரைக்கும் நீ ராஜேஷை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுதான் நியாயம். அது இந்த ஜென்மத்துல நடக்காது பிரகாஷ். ஏன் அப்படி சொல்ற? ஏற்கனவே நானும் ராஜேஷும் காதலர்கள்ங்கிற உண்மை தெரியாம என் தங்க மீரா அவரை உயிருக்கு உயிரா நேசிக்கிறா. அவ சிறு வயசுல இருந்தே தான் நினைச்சதை அடைஞ்சே தீரணுங்கிற பிடிவாத குணம் உள்ளவ. இப்போ அவ ஒரு இதய நோயாளி. அது உங்களுக்கு தெரியும். இந்த இக்கட்டான நிலையில நான் ராஜேஷை கல்யாணம் பண்ணிட்டேன்னா கூட பிறந்தவளே தனக்கு துரோகம் பண்ணிட்டான்னு நினைப்பா. அந்த அதிர்ச்சியில அவ இதயம் நின்னு போயிடும். அதனாலதான் ராஜேஷ் மேல நான் வச்சிருந்த மானசீகமான காதல என் தங்கையோட நல்வாழ்வுக்காக தியாகம் பண்ணிட்டேன். எனக்கும் ராஜேஷுக்கும் உள்ள உறவு முறிஞ்சு போச்சு. ஆனா எங்களுக்குள்ள தொடர்பு இருக்கும்போது மீரா சந்தேகப்பட்டுட்டா. இந்த நேரடியா கூப்பிட்டு கேட்டுட்டா. அவளுக்கு என் மேல ஏற்பட்ட சந்தேகம் அவ மனசை விட்டு நிரந்தரமா மறையணும்னா ராஜேஷை தவிர வேறு ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். தெரியாத ஒரு நபருக்கு மனைவியா போறதை விட என்ன தெரிஞ்ச நண்பருக்கு தாரமா போக முடிவு செஞ்ச. உங்களை கட்டிக்க போறதா மீரா கிட்டையும் சொல்லிட்ட. அதை கேட்டதும் அவ சந்தேகம் நீங்கி சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷம் நீடிக்கணும்னா நீங்க என்ன மனைவியா ஏத்துக்கிட்ட அதை மீரா கிட்ட சொல்லணும். Please. உன்னோட சங்கடமான சூழ்நிலைக்காக அனுதாபப்படுறேன். உன் தங்கையின் மனநிலைக்காக பரிதாபப்படுறேன். உண்மையான நண்பன்கிற முறையில நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய தயார். நீ விரும்பினா உன் தங்கையின் சந்தோஷத்துக்காக உன்னை நான் திருமணம் செய்துக்கிறதா மீரா கிட்ட போய் சொல்றேன். குட் ஈவினிங் மீரா. குட் ஈவினிங் ராஜேஷ். என்ன வர சொன்னியாமே, என்ன விஷயம்? ஒரு குட் நியூஸ். அது முதல்ல உங்ககிட்ட சொல்றதுக்காக தான் வரச்சேன். அப்படியா? என்ன நியூஸ் சொல்லு. அக்கா ராதாவுக்கு கல்யாணம் நடக்க போகுது. வெரி குட் நியூஸ். மாப்பிள்ளை யார் தெரியுமா? எனக்கு எப்படி தெரியும்? என்ன ராஜேஷ், நீங்களே தெரியாதுன்னு சொன்னா எப்படி? மீரா, யாரா இருக்குன்னு நீங்களே யோகம் பண்ணி சொல்லுங்க பாப்போம். கல்யாணங்கிறது நிச்சயிக்கப்பட்ட விஷயம். அதுல போய் யாருக்கு யார் மாப்பிள்ளைன்னு யோகம் பண்ணக்கூடாது. அது அநாகரிகம். மாப்பிள்ளை யாருன்னு நீயே சொல்லு. குட் ஈவினிங் மீரா. குட் ஈவினிங் டாக்டர். நல்ல சமயத்துல வந்தீங்க. அக்காவை கட்டிக்க போற மாப்பிள்ளை யாருன்னு ராஜேஷ்க்கு தெரியல. நீங்களே சொல்லுங்க. அந்த மாப்பிள்ளை வேற யாரும் இல்ல, நான் தான். அப்படின்னு உங்களை அக்கா என்கிட்ட சொல்ல சொன்னாளா? இல்ல அக்காவுக்காக நீங்க இப்படி ஒரு பொய்ய சொல்றீங்களா? மீரா, நீ என்ன சொல்றமா? எனக்கு ஒண்ணும் புரியலையே. அக்கா, புரியும்படி சொல்றேன். நீ மானசீகமா காதலிக்கிற ராஜேஷ என்கிட்ட அனுப்பி என்ன அவர் காதலிக்கிறதா சொல்ல வச்சியே, அது மாதிரிதான் இதுவும் இல்லையாக்கா? மீரா, நீ எந்த ஆதாரத்தை வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுற? நீ நினைக்கிற மாதிரி ராஜேஷுக்கு எனக்கும் எந்த வித தொடர்பும் கிடையாது. நான் பிரகாஷத்தை கல்யாணம் பண்ணிக்க போறேன். நேற்று வரைக்கும் நீ சொன்னதெல்லாம் நான் நம்பினேன். ஆனா ராஜேஷ் என்கிட்ட ஏற்கனவே கொடுத்திருந்த போட்டோ ஆல்பத்தை இன்னைக்கு நான் பார்த்த பிறகுதான் உன்னோட மௌன நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டேன். இது நீயும் ராஜேஷும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோ. இது நாங்க ரெண்டு பேரும் நீங்க ரெண்டு பேரும் உயிருக்குயிரான காதலர்கள்ங்கிறது நிரூபிக்கிறதுக்கு இதை விட வேற அத்தாட்சி என்ன வேணும்? இந்த போட்டோ என் கைக்கு கிடைக்க கூடாதுன்னு ராஜேஷ் ரொம்ப கவனமா இருந்திருப்பார்.
இது ஆல்பத்துல ஒட்டி வச்ச போட்டோ இல்ல, ஒதுங்கி கிடந்த போட்டோ. என் கண்ணை துறக்கணுங்கிறதுக்காகவே இது அவர் கண்ணில் படாம இருந்திருக்கு. மிஸ்டர் ராஜேஷ், நான் ஒரு தலைபட்சமா உங்களை காதலிச்சேன். என் அக்கா தான் உங்க காதலின்னு தெரியாம அவகிட்டயே போய் நான் உங்களை காதலிக்கிறதா சொன்னேன். அந்த நேரத்துல அவன் இதையே எப்படி எழுதிருக்கும்? இதை விட கொடுமை என்ன தெரியுமா? நான் உங்களை காதலிக்கிறேன்னு தெரிஞ்சதும் என் காதல் மலரணுங்கிறதுக்காக அவ காதலை விட்டு கொடுத்துட்டு எனக்கு தாயா மாறிட்டா. கொஞ்ச காலம் பழகின எனக்கே உங்களை பிரிய மனசுல பல வருஷங்கள் நெருங்கி பழகிட்டு பக்கத்துல பக்கத்துல இருந்துகிட்டே பிரிஞ்சு வாழ்ந்தீங்களே, அந்த நரக வேதனையை எப்படித்தான் தாங்கிட்டீங்களோ? ராஜேஷ், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நீங்க எழுதிட்டு வர கதையில ஒரு இடத்துல சொல்லிருக்கீங்க, 2 பெண்கள் ஒரே ஆளை காதலிக்கிறாங்க. இப்படிப்பட்ட முக்கோண காதலின் சந்திப்புக்கு இப்போதும் சோக முடிவுதான் ஏற்படும். அந்த மாதிரி சோக முடிவை தவிர்க்கணும்னா அந்த 2 பெண்கள் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். அப்பத்தான் 2 இதயங்கள் இணைய முடியும். எந்த இதயம் விட்டு கொடுப்பதுன்னு கேள்விக்குறி போட்டிருந்தீங்க. அந்த கேள்விக்குறிய தயவு செஞ்சு எடுத்துடுங்க. இந்த இதயம் பிரியணும்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அது இந்த இதயம் தான். அப்படிலாம் சொல்லாதம்மா. ஒன்னு வாழ வச்சு பார்க்கணுங்கிறதா என் ஆசை. எனக்காக இந்த உலகத்துல நான் எந்த தியாகத்தையும் செய்ய தயாரா இருக்கேம்மா. அக்கா, வாழ வேண்டியவங்க நீங்க 2 பேரும் தான். என் உயிர் பிரியறதுக்குள்ள உங்களை சேர்த்து வைக்கணும். அப்பதான் என் ஆத்மா சாந்தி அடையும். ராஜேஷ், ராஜேஷ், நீங்க 2 பேரும் சந்தோஷமா வாழணும்.